வகுப்பு வாரிய சட்ட திருத்தம் இந்தியாவில் எங்குமே ஏற்படாத ஒரு கலவரம் வெஸ்ட் பெங்கால்ல முர்ஷிபாத் நகர்ல ஏற்பட்டிருக்கு நம்ம சொல்லியாக்கணும். முஸ்லிம்கள் அதிகமாக வாழும் முர்ஷிபாத் நகர் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற இந்துக்கள் மிக கொடூரமான முறையில தாக்கப்படுவதில் ஆரம்பிச்சு அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் வரும் பார்த்தீங்கன்னா மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்னு நம்ம சொல்லியாகணும். அதோட காணொலியில நம்ம பார்க்கும்போது மனம் அந்த அளவுக்கு பதைப்பதைக்கு தான் சொல்லியாகணும். இந்த விஷயத்தை இங்க இருக்கிற தமிழ்நாட்டு ஊடகங்கள் ஏதாவது ஒருத்தவங்க பேசினாங்களாம் பார்த்தா யாருமே பேசலன்னு நம்ம சொல்லியாகணும். அந்த அளவுக்கு இந்துக்கள் மேல இருக்கிற கொலைவெறியா, அப்படி இல்லைன்னா முஸ்லிம் மக்களோட வாக்கு வங்கியா, இப்படிதான் நம்ம விவாதத்தையே ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னு பாருங்க முர்ஷிபாத் நான் இப்ப ஒரு ஊபியிலயோ இல்ல மத்திய பிரதேசத்திலயோ இல்ல பாஜக ஆளுகின்ற வேற ஏதாவது ஒரு மாநிலத்திலயோ ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தா கூட சரி, இங்க இருக்கிற ஊடகங்கள் அது மிகப்பெரிய அளவுல டிபேட் எடுத்து நடத்துறதுலாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனால் ஒரு சட்டம் கொண்டு வராங்க, அந்த சட்டம் பிடிக்கலன்னா நீங்க போராடலாம், என்ன வேணா பண்ணலாம், ஒரு ஜனநாயக ரீதியில உங்களோட போராட்டத்தை நடத்தலாம். ஆனால் அது எல்லாத்தையும் விடுத்து அங்க இருக்கிற இந்துக்கள் கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பங்கள் நடுத்தெருவில் நிக்கிறாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அளவுல ஒரு கலவரத்தை உண்டு உண்டு பண்ணியிருக்கானுங்க இந்த வகுப்பு வாரி சட்டத்திட்டத்தை எதிர்த்து போராடுகின்ற அங்க இருக்கிற முஸ்லீம் அமைப்புகள். அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற முர்ஷிபாத் நகரோட எம்பி யூசுப் பதான், நீங்க இந்திய கிரிக்கெட்ல ஆடி இருக்காருல்ல யூசுப் பதான், அவர் தான் அங்க எம்பியா இருக்காரு. அந்த மண்ணுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. அவரை கூட்டின அங்க நிக்க வச்சு அந்த இடத்துல அவ்வளவு கலவரம் நடக்குது. ஆனால் இந்த யூசுப் பதான் நம்ம பண்ணியிருக்கான், ஒரு ஹாயா டீ குடிச்சிட்டு ஒரு போட்டோ ஷூட் நடத்தி போட்டிருக்கான். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, இந்த யூசுப் பதான் செஞ்சதை பார்த்தா அப்படிதான் நமக்கு தெரியுது. ரோம் பற்றி போது இங்க பிடில் வாசித்து கொண்டிருந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க பத்தியா. அது மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இங்க யூசுப் பதான் ஒரு கேடுகட்ட தனத்தை செஞ்சிருக்காருன்னு நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாம ஓவைசின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹைதராபாத்ல அவரு எம்பியா இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரு அதை பத்தி அவர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க, இது மாதிரி வெஸ்ட் பெங்கால் இது மாதிரி ஒரு கலவரம் நடக்குது, நீங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன, ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நான் ஒன்றும் வெஸ்ட் பெங்காலோட ஸ்போக் பர்சன் இல்லை, நான் வெஸ்ட் பெங்காலோட அரசு ரீதியில பார்த்து நான் இல்லை அப்படிங்கிற ரீதியில சொல்லியிருக்காரு. நான் ஒரு வேற ஒரு ஸ்டேட்டு, வெஸ்ட் பெங்கால் ஒரு வேற ஒரு ஸ்டேட் அப்படிங்கிற ரீதியில அவர் பதில் சொல்லியிருக்காரு. ஆனால் இதே ஓவைசை தான் இந்த பாலஸ்தீனத்துல இஸ்ரேல் ஏதாவது ஒரு பண்ணிச்சு குண்டு போட்டுச்சுன்னா இங்க இருந்து போராட்டம் பண்ணுமா. எவ்வளவு பெரிய ஒரு அந்த மத வெறிங்கிறது பாத்தீங்கன்னா இதுல தெரியுதுன்னு நம்ம சொல்லலாம். வெஸ்ட் பெங்கால் இந்தியாவுக்குள்ள ஒரு இருக்கு, சொந்த இந்திய மக்கள் குடிமக்கள் ஒரு பாதிக்கப்படுறாங்க, அதை பத்தி ஒரு கேள்வி கேட்டா ஒன்னு கண்டனம் தெரிவிக்கணும், அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது சொல்லி முடியணும். நான் வெஸ்ட் பெங்காலோட ஸ்போக்ஸ் பர்சன் இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போறான். ஆனா இதே ஆளுதான் எங்கேயோ இருக்கிற பாலஸ்தீனத்துக்கு இந்தியாவில இருந்து கதறிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச முதல்ல யோகி அவருக்கு சொல்லியிருக்காரு, இங்க இருக்கிற அந்த வெஸ்ட் பெங்கால் அரசு மம்தா பானர்ஜி அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த கலவரத்திற்கு ஒரு கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு எந்த ஒரு முயற்சியுமே செய்யல, முஸ்லிம் வாக்கு வங்கிக்காக அப்படியே அந்த கலவரம் நடக்குன்ட்டு விட்டுட்டாங்க அப்படிங்கிற ரீதியில் அவருடைய குற்றச்சாட்டை வைத்திருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். உண்மையிலுமே இங்க இருக்கிற தமிழ்நாட்டு ஊடகங்கள் கண்டிப்பா நம்ம பேசியே ஆக வேண்டும். ஊப்பியில ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, இல்ல பாஜக ஆளுகின்ற மாநிலத்தில் ஏதாவது சின்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, உடனடியாக இங்க மிகப்பெரிய அளவில் ஒரு டிபேட் எடுத்து நடத்துற இந்த தமிழ்நாட்டு ஊடகங்கள் எதற்காக இந்த முர்ஷிபாத் கலவரத்தை ஏன் டிபேட் பண்ணல? மிகப்பெரிய ஒரு கேள்வி வைக்க வேண்டியதான இருக்கு. நீங்க தமிழ்நாட்டு ஊடகங்கள் தானே, நீங்க ஊடகங்களோட பணி என்ன, நீங்க உள்ளபடியா காட்டுறது தானே. இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு, ஆனா நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்களோட இந்த 3 நாள் டாபிக் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பாமக இரண்டாக உடையுமா, பாமகவில் பதவி சண்டை, அப்பா மகனுக்கும் பதவி சண்டை, இது மாதிரியான 2-3 நாட்களாக இது மாதிரி டாபிக்கை போட்டு, இதுதானே மக்களோட வாழ்வாதார பிரச்சனை, இதுதானே மக்கள் அறிய வேண்டிய ஒரு பிரச்சனை. இங்க இருக்கிற தமிழக அரசியல் கட்சிகளும் சரி இந்த கலவரத்திற்கு இதற்கும் சிறு கண்டனத்துடன் தெரிவிக்கதான் சொல்லிடணும். ஏன்னா இங்க இருக்கிற ஏதாவது கண்டனம் தெரிவிச்சிட்டாங்கன்னா இங்க இருக்கிற முஸ்லிம் மக்களோட அந்த வாக்கு வங்கி பாதிக்கப்படும்ல. என்று இந்துக்கள் திருந்துகிறார்களோ அன்றுதான் உங்களுக்கு உண்டான குரல் ஓங்கி ஒலிக்கும் நம்ம சொல்லியாக்கணும். கண்டிப்பா கூடிய விரைவில்
மத்திய அரசு வந்து அந்த முர்ஷிதாபாத் நகர்ல வந்து என்னென்ன கலவரம்லாம் ஏற்பட்டிருக்கோ கண்டிப்பா அது அனைத்தும் அடக்குவதற்கு மத்திய ராணுவ படை வந்து அந்த இடத்துல குவிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா அங்க இருக்கிற மாநில காவல்துறையை பார்த்தா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா அதிகாரம் கொடுத்தா தானே அவங்க போய் கலவரத்தை அடக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவாங்க. இதுக்கு வந்து மாநில அரசே வந்து உடனே தானே இருக்கு. அப்படிங்கிற சூழ்நிலையில மத்திய அரசு களம் கண்டுள்ளது. மத்திய பாதுகாப்பு படையை வந்து அந்த முர்ஷிதாபாத் நகரை ஃபுல்லாத்தையும் தங்களுடைய கண்ட்ரோல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா இதுக்கு கூடிய விரைவில் வந்து தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ரீதியில் வந்து பேசப்படுகிறது. அதே நேரத்துல மாநில அரசு அங்க பாதிக்கப்பட்ட இந்து மக்களுக்கு வந்து உரிய நிவாரணம் தர வேண்டும் அப்படிங்கிற ரீதியில தான் பலரும் கோரிக்கை வச்சிருக்காங்க. அதனால அங்க வந்து பாதிக்கப்பட்ட 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து இப்ப வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. வீட்டை எரிச்சிட்டானுங்க, அங்க இருக்க கடையை எரிச்சிட்டானுங்க. இது மாதிரியான சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியாவே நடந்துட்டதால உண்மையிலுமே அங்க இருக்கிற இந்து மக்களோட நிலைமை வந்து மிகவும் கவலைக்கிடமா தான் இருக்கு. கண்டிப்பா மேற்கு வங்காளம் இன்னொரு வங்கதேசமாக மாறுமா அப்படிங்கிற ரீதியில வந்து இங்க பெரிய ஒரு அளவுல ஒரு கேள்விதான் முன்வைக்கப்படுகிறதுன்னு சொல்லி ஆனோம். உடனடியாக மத்திய அரசு இதை தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் அப்படிங்கிற ரீதியில தான் பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.